கொள்ளு சூப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கை அளவுக்கு கொள்ளு எடுத்து நான் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. நான் வந்து நைட் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 4 சின்ன வெங்காயம், 2 பெரிய பல் பூண்டு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். கொள்ளு வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அந்த கொள்ளு தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போது இந்த கொள்ளு, வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வேக வச்ச எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க தண்ணி தேவை அப்படின்னா கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போது அதே குக்கரில் கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச அந்த கொள்ளு அதையுமே சேர்த்துடலாம். இப்போது இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட கொள்ளு சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் இதுவே போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஒரு பவுல் அளவுக்கு குடிச்சிங்கன்னா நல்ல சூப்பர் ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே வேணாம், இந்த சூப்பே போதும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி பெப்பர் கொஞ்சம் சேர்த்து குடிக்க வேண்டியதான். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு போல் எங்களோட காஃபியை நாங்கள் சாப்பிட்டோம். இது வந்து ஃப்ராத்தர் காஃபி மேக்கர் தான். இந்த மேக்கரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தில் லீவ்ஸ் வச்சு ஒரு சப்பாத்தி. இது தில் லீவ்ஸ்னு சொல்கிறாங்க, சதக்குப்பன்னு சொல்கிறாங்க, சோம்பு கீரைன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இதோட பேர் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இந்த கீரைக்கு பேர் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது ஒரு கட்ட அளவுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கோதுமை மாவு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பேருக்கு நான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய், இது மட்டுமே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ரெகுலர் சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைவீங்க இல்லையா, அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஓவர் நைட் ஊற வச்சு கொண்ட கடலை எடுத்துருக்கிறேன். இது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான தண்ணி, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து ஒரு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா கொண்டக்கடலை சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். நம்ம அதுக்குள்ளே வந்து வதக்கிற வேலையை பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் போல் இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பூண்டு வெங்காயம் நல்லா வறுபடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு கூடவே 4, 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 1/4 கிலோ 100 கிராம் 50 கிராம்னு சேர்த்தா தான் தப்பு. ஒரு 4, 5 சேர்க்குறனால எந்த தப்பும் கிடையாது. நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் கண்டிப்பாக பத்தாது இல்லையா? அது வதக்குறதுக்கு. 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகணும். அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. நம்மளோட வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மிக்சியில் தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை அந்த தண்ணியோடவே இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. கரெக்டாக 8 விசிலுக்கு விடுங்க, நல்லா சாஃப்டாக வந்துடும். நல்லா கெட்டி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகணும். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி குக் ஆகிற நேரத்தில் நம்ம சப்பாத்தியும் போட்டு முடிச்சிடலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு நல்லா ஊறி இருக்கும் இல்லையா, ஒரு உருண்டையை எடுத்து நான் சப்பாத்தி மாவில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து மாவு உருட்ட வரல அப்படின்னா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மேலாப்பில் தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தின்னாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. உங்கள் கையிலே வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சூடான டவாவில் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சப்பாத்தி சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்காத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 மணி போல் மறுபடியும் 1 கப் காஃபி, சர்க்கரை கம்மியாக நல்ல ஸ்ட்ராங்காக குட்டி கிளாஸில். குதிரைவாலி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி மில்லட் எடுத்துருக்கிறேன். கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு, மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா குமிச்சு எடுத்துருக்கிறேன். அதை இந்த பவுலில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 5-6 சின்ன வெங்காயம். நான் வெங்காயம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல்லை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். நான் வந்து 10 போல் பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட், 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி, 7 மணி நேரத்துக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். கூடவே உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தக்காளி சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா வந்து மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச மில்லட்டையும் பருப்பையும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதே கிளாஸில் நான் அன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது வந்து லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது ஒரு கையளவுக்கு மல்லி இலையை
நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு நீங்கள் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட குதிரைவாலி மில்லட்டில் பண்ண பருப்பு சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். ரெகுலர் ஒயிட் ரைஸில் பண்ணுற பருப்பு சாதத்தை விட இது பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.